வணக்கம் காய்ஸ். கடைசி மாசத்தை உருப்படியாக யூஸ் பண்ணுறதுல இன்னைக்கு 4 நாள். நேற்றுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இன்னைக்கு 9:30 தான் எழுந்திரிச்சேன். எந்திரிச்சதும் வழக்கம் போல் ப்ரைஸ் வெள்ளம் தட்டு ஒரு கையளவு பீனட்ஸ் காலி பண்ணேன். அப்புறம் டிஃபன் ரெடி ஆனதும் 3 இட்லியை கதம் பண்ணிட்டு வழக்கம் போல் டைம் பாஸுக்கு டிவி போட்டேன். அந்த டைமாக பார்த்து ரஜினி முருகன் படம் போயிட்டு இருந்துச்சு. இதான் டைம் பாஸுக்கு சாக்குன்னு இதை உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் படத்தை முடிச்சுட்டு மண்டை ரொம்ப காஞ்சிருக்கிறதுனால மண்டைக்கு மசாஜை போட்டு விட்டேன். அப்புறம் மதிய உணவு சாப்பிட்ட டைம் வந்ததும் 2 முட்டையை அவிச்சு வச்சிருந்தாங்க. அதை உரிச்சு விட்டு கூட சிப்ஸும் தயிர் சாதமும் வச்சு சாப்பிட்டேன். அப்புறமா நான் ஆர்டர் பண்ணியிருந்த ட்ரைபாடு வந்துருச்சு. கையில் வாங்கின உடனே உட்காந்து பிரிக்கிறது தான் வேலையாக இருந்தேன். குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஒர்த்து ஃபார் மணின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஐசியன் கோவால நம்ம அண்ணன் டீலோக்கி இருக்காப்புல. அண்ணன் ஹேமர் தூக்கிறத பார்க்க ஆர்வமா இருந்தேன். கடைசியில் 5th பிளேஸ் வாங்கிட்டாரு. என்ன பிரச்சனைன்னு தெரியல. மேபி போசிங்ல இருக்கலாம்னு தோணுது. அப்புறம் தான் தெரியுது அது ஓப்பன் கிளாஸ்னு. மதியமா நடந்துச்சு அது ஓப்பன் கிளாஸ் போல. அப்புறம் நைட்டும் நடந்துச்சு. அது ஓப்பன் கிளாஸா என்னன்னு தெரியல. அதுலயும் 5th பிளேஸ் தான் எடுத்தாரு. ஆனா சரியான கண்டிஷன்ல இருந்தாரு. இதுல சந்தேகமே இல்ல. 5th பிளேஸ் வாங்கின உடனே கொஞ்சம் மன உடைச்சல் ஆயிட்டேன். ஆனா கிளாசிக் பிசிக் இன்னைக்குன்ற மாதிரி சொல்றாங்க. என்னன்னு பார்ப்போம். அப்புறம் எடிட்டிங் வேலையெல்லாம் தட்டி குளிச்சுட்டு ஷூட்டிங் போயிட்டேன். ஷூட்டிங் இன்னைக்கு நல்லா ஃபன்னா போயிட்டு இருந்துச்சு. இன்னும் ஏதோ ஆரோ காலர் மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே முடிச்சிட்டோம். அப்புறம் வீட்டுக்கு வந்தது ஒர்க் அவுட் ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு செஸ்ட் அண்ட் ட்ரைசெப்ஸ் டார்கெட். செஸ்ட்டுக்கு வழக்கம் போல நார்மல் இன்க்ளைன் டிக்ளைன் முடிச்சிட்டேன். பெருசா என்னால புஷ் பண்ணியே பண்ண முடியல. மேபி வெயிட்ஸ் போட்டு பண்றதுனால எனக்கு கொஞ்சம் அடி வாங்குதுன்னு நினைக்கிறேன். அது 3த்துலயே 2 செட் தான் போச்சு. அப்புறம் பெஞ்ச் ப்ரெஸ் மாதிரி ஒரு வேரியேஷனை போட்டேன். இது ஒரு பயங்கரமான எஃபெக்டிவான ஒர்க் அவுட். இதை ஒரு 2 செட்டை கண்ட்ரோலா பண்ணி போட்டேன். அப்புறம் க்ளோஸா வச்சு ஒரு வேரியேஷன். இதுவும் நல்ல பயங்கரமான ஆக்டிவேஷனா இருந்துச்சு. அடுத்து ட்ரைசெப்ஸ் கேட்க வேண்டியது தான். ட்ரைசெப்ஸ்க்கு டைமண்ட் புஷ் போடலான்னு பாக்குறேன். வேலைக்கே ஆக மாட்டேங்குது. ஒன்னு படுத்து எந்திரத்துக்குள்ளே கை காலெல்லாம் ஆட்டம் கொடுத்துட்றான். ட்ரைசெப்ஸ்க்கு ஒரு 2 வேரியேஷனை போட்டு ஒர்க் அவுட்டை முடிச்சிட்டேன். ஜில்லு தண்ணியில் ஜில்லுன்னு ஒரு குழியில போட்டு டின்னருக்கு ஒரு 2 தோசையை வச்சு ஒரு 10:30 மணி டைம்ல சாப்பிட்டேன். அதோட நீங்க நாளை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு பார்ப்போம். பை.